சைடு பார்க்காம போகிறான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. செகண்ட் ஃப்ளோர், நல்ல ரூம் தான். நான் இப்போ போயிட்டு இங்கேயே ஏதோ பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பேக் எத்தனை வந்ததை விட இப்போ வெயிட் ஆகுற மாதிரி இது. கீழெல்லாம் மழை பெய்யுதான், நியூஸில் பார்த்தேன். வேலூர் இதுக்கிட்டலாம் மழை பெய்யுதான். சேலம், வேலூர், ஏற்காடெலாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க மழையினால். இல்லை அலௌடே கிடையாது போல் ஏற்காடு. அந்த வேலை ஏற்காடு போல். டேய், பாரத் வேல்டு உங்களை போடுறா. இங்கே இருக்குது பாரத், கூகுளில் போடு. ஆனால் இங்கெல்லாம் மழை எதுவும் இல்லை, ஏலகிரிலாம் மழை எதுவும் இல்லை. நேற்று நைட்டு மட்டும் மழை பெஞ்சுது, ரொம்பலாம் மழை ஒன்றும் பெய்யல. இன்றைக்கி வெயிலே இல்லை சுத்தமாக. நேற்றாச்சும் கொஞ்சமாச்சும் வெயில் இருந்தது, இன்னைக்கு சுத்தமாக வெயில் இல்லை. கீழே இறங்கி போகும்போது தான் என்ன காத்துனுங்க தெரில. யாரோ ஏதோ மாற்றி விட்டுருக்காங்க, நல்லா தெரியுது எனக்கு. கட்சி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நிறுத்தி. ஏன்னா இண்டிகேட்டர்லாம் லைட்டாக இது பண்ணி வச்சுருந்தாங்க நான் வண்டி எடுக்கும் போது. பார்க்கிங்கில் இண்டிகேட்டரு, மிரரு எல்லாம் திருப்பி வச்சுருந்தாங்க. எங்கே போனானுங்க? சில்லுன்னு தான் இருக்கு. நேற்று வெயில் இருந்தது, வெயில்னா புழுக்குன்னு வந்துட்டாப்பல வாழைப்பழம் மாதிரி. போறானுங்க. இங்கே வந்து ஒரு நாளில் வந்துட்டு ஒரு நாள்லேயே போகலாம். சரி சும்மா இருக்கலாம், சைலண்ட்டாக இருக்கும், ஹில்ஸ் ஆச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணுது. மற்றபடி இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு அட்வென்ச்சர் மட்டும் போகணும், அவ்வளோதான். இங்கே தான் பெட்ரோல் பங்க்கு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் பங்க்கு. இதை விட்டால் கீழே தான். கீழேனா இதுக்கிட்ட இருக்குது, வாணியம்பாடிக்கிட்ட இருக்குது. வாணியம்பாடிக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அதுக்கே ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும். ஸோ அதுக்கு இங்கேயே போட்டு போயிடலாம், எதுக்கு தேவையில்லாத. ஆனால் ஏற்கனவே ரிசர்வில் தான் ஓடின்னு இருக்குது. மலையில் மாட்டிக்கினா தான் வெறுப்பே. இப்போது பேக் வேறு கோணையாக இருக்குது, ஒழுங்காக கட்டில் போல் இருக்குது. இப்போ எங்கள் நார்மல் பெட்ரோல் தான் இருக்கும், ஸ்பீட்லாம் இருக்காது. இப்போதைக்கு போட்டுக்கலாம். சொல்லிட்டாங்கண்ணா. அந்த கோடுக்கு முன்னாடி நிறுத்திடுங்க. வரும்
ஒரு வழியாக பெட்ரோல்லாம் போட்டாச்சு. இதோட கீழே இறங்கி பார்த்துக்கலாம். போடா. மிரர்லாம் நோண்டி வச்சுக்கிறானுங்கப்பா அவனுங்க, சுற்றி விட்டுக்கிறானுங்க மிரர்லாம். என்னப்பா சில்லுன்னு இருக்குது. இப்படியே இருந்தால் ஓகே. 2 கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர் ஆகிருக்கு பெட்ரோல் போட்டு ரிட்டர்ன் வருது. குறுக்க வந்துட்டு போகிறான், என்ன பண்ணுறது? 4 கிலோமீட்டர் ஆகிருக்கு பெட்ரோல் போட்டுன்னு வருது. உனங்க 2 நாளா 3 நாளா? ஆமாம், இன்னைக்கு காலைல வரைக்கும் ஒரு கடல டீ குடிச்சுருந்தானுங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை அந்த கடலையும் குடிச்சிட்டு போகலான்றாங்க. ஓகே, உனக்கு ஆசையாக நம்ம ஏன் கெடுக்கணும், போகலாம். ஆனால் என்ன, வயிறு கலக்காமல் வந்தால் சரி. எனக்கு வேறு அதெல்லாம் வயிறு கலக்குச்சுன்னா வெளியெல்லாம் போக மாட்டேன் வேறு. அதுதான் யோசிக்கிறேன். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையா, வெறும் வயிறாக தான் இருக்குது. விட்டுடலாம், திருப்ப முடியாது. அந்த இடத்துல ஹில்ஸே காலியாக இருக்கு. நான் மட்டும்தான் வந்தேன், இவனும் பின்னாடி நின்ட்டானுங்க. நான் மட்டும் தான் வந்தேன். ஏதோ பொறுமையாக தான் நான் ஓட்டணும் வந்தேன். ஹில்ஸில் எதுக்கு தேவையில்லாத வீடியோ போட்டு தேவையில்லாத நம்மளை அச்சிட போகிறானுங்க. அதனால் பொறுமையாக தான் ஓட்டணும் வந்தேன். இங்கே இந்த வண்டி சீட்டு இருக்கப்பா, கல் மாதிரி இருக்கும்பா சீட்டு. அதுவும் பில்லியனர் சீட்லாம் இன்னும் இரும்பு மாதிரி இருக்கும். யாருமே உட்காரவே கூடாது அப்படின்றதுக்காக போட்ட மாதிரியே இருக்கும் அது பில்லியனர் சீட்டு. இங்கெல்லாம் வெயில் வச்சுனுக்குது, அந்த சைட்லாம் மழை பெய்யுதுன்றாங்க. நானே புரியல. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவ்வளோலாம் மழை இல்லைன்றாங்க. இந்த பையன் வேலை செய்கிற இருக்க பையன் அவங்க வீட்டாண்ட செம்ம மழைன்றான். நானே ஒன்றும் புரியல. ஏரியாவாக பெய்யுது போல மழை. மேலேருந்து கீழே வரத்துக்குள்ளே அதுவே ஒரு 14 கிலோமீட்டர் நினைக்கிறேன். மேலேருந்து கீழே வேறு வருது. ஓரமாக போய்டும். இந்த மாதிரி ரோட்டில் போட்டு தான்ப்பா சூப்பராக இருக்கும். என்ன வெயில் தான் வெறுப்பு. வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். காலையெல்லாம் வெயிலே கிடையாது, இப்போ தான் வெயில் சுளீர்னு அடிக்குது வெயில். நாங்கள் வரும்போதும் வெயில் கிடையாது, சுத்தமாக கிடையாது வெயில். ஷோல்டர் வேறு வலிக்குது. நல்லா சரியாக சாப்பிடல, இழுக்கிறாப்புல. தண்ணியும் சரியாக குடிக்கல. நம்மளுக்கு தண்ணி குடிக்கலனாலே உடம்பு அப்படியே காட்டும் எனக்கு. தண்ணி கரெக்டாக குடித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரீயாக இருப்பாப்புல உடம்பு. அது எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே தண்ணி குடிச்சு தான் தண்ணி குடிக்கிறது நல்லது தான். நீங்களும் குடிங்க. எத்தனை போய் வண்டியை விட்டுது தான், அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எடுத்து பெட்ரோல் போட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு போட்டேன். ஆனால் இங்கே போட்டது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வீட்டுக்கிட்டே போய் போட்டுருக்கலாம் உங்களுக்கு. சரி கேட்டு செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எந்த இருக்குது ஏற்கனவே அதை வீட்டிலே விட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன்லேயும் இல்லை, அதனால் இங்கே வந்து ஒன்று எடுத்தேன். நம்ம வீட்டுக்கிட்ட விட இங்கே வந்து ஒரு 100 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ ரேர் தான் இங்கே, அதனால் வந்து ரேட் அதிகமாக இருக்குது போல இருக்குது. இன்றைக்கி சண்டேன்ற மாதிரி இல்லை எனக்கு என்னவோ.
எல்லோரும் பைக் ரைடு வராங்களே, அதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்கும்போது தான் தோணுச்சு சண்டே இன்னைக்கு அப்படின்னு. இப்போ ஒன் டே வந்துட்டு போகிற இடம் தான் இது. ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 220 கிலோமீட்ரு அவ்வளோதான். ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு ஒர்த்து இது. தங்குறதுக்கு வந்து ஒருத்தான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து தங்குறதுக்கு ஏற்காடு கூட போயிடலாம். சும்மா வந்தோமா ஒரு நாள் வேணால் தங்கலாம், அதுக்கு மேலாம் தங்குறது வேஸ்ட்டு. ஏற்காடு நல்லாயிருக்கும், கிளைமேட்டும் சரி, அந்த இடமும் சரி. எனக்கு என்ன ஏற்காடு பிடிக்கும். எனக்கு ஏற்காடும் பிடிக்கும், மூணாரும் பிடிக்கும். மோஸ்ட்டாக இதுவே என்கிட்ட பட்ஜெட் எதுனா இருந்திருந்தால் தான் நான் ஏற்காடுக்கு தான் போகலான்னு இருப்பேன். டேட்டும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. அதனால தான் சரி இப்போதைக்கு இங்கே போய்ட்டு வந்தோம். எப்படியோ சண்டே ரைடு போனோம், போகல. சரி இந்த சண்டே இங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு நாள் தங்கி ரெஸ்ட் ஏற்ற மாதிரி இருக்கும், சத்தம் கத்தம் எதுவுமே இல்லாமல். உங்களுக்கு ஹில்ஸ்னால் பிடிக்கும் வேறு, அதனால தான். ஹில்ஸு அந்த க்ரீனாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும். வண்டியும் வேறு சரியாக ஓட்டுறதே இல்லை, அதுதான் வந்தேன். அந்த மாதிரி ஃப்ரீ ரோட்டில் அப்படியே பொறுமையாக ஓட்டும் போனாலே சூப்பராக இருக்கும். அந்த அப்பாச்சி செம்ம மைலேஜ் தருது, அப்படியே டபுளாக, இதுக்கு டபுள் ட்ரிபிளாக தருது அந்த வண்டி. அதெல்லாம் நல்ல மைலேஜ் அந்த வண்டி. எனக்கு அந்த வண்டியை ஓட்டத்தை விட செத்து வச்சுரா தும்பி, ஏன்டா என்கிட்ட வந்து சாவுற. எனக்கு அந்த வண்டி ஓட்டுறத விட இந்த வண்டி ஓட்டுறதா ஈஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அந்த அப்பாச்சி ஓட்டுறதை விட. நல்லா தான் இருக்குது. ஒரு இந்த மாதிரி ரோட்டில் போனால் அதுவும் ஒரு மாதிரி சட்டலாக ஒரு மாதிரி தான் போகுது நல்லா. இப்போ தான் ஃபஸ்ட் நாள் போகும்போது ஒரு சின்ன நாய் ஒன்று இருந்தது. அந்த நாய்க்கு வந்து சாப்பிட்ட கறிலாம் போட்டோம். அது சின்னதாக வந்து கண்ணு மட்டும் ஒயிட் கலரில் இருந்தது. நேற்று வந்து காலையில் போகும்போது அதே கலர் நாய் வந்து தலை இல்லைனா செத்து கந்தது, நல்லா நசிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த இதெல்லாம் வெளியே வந்துட்டு நசுங்கி தான் கந்தது. ஸோ நான் அந்த நாய் தான் நினச்சேன். நான் நினச்சிட்டு நைட்டும் போகும்போதும் அதே இடத்துல தான் அது செத்து கந்து இருந்தது. இன்னைக்கு காலைல போகும்போதும் அதே மாதிரி தான் இருந்தது. திரும்ப போகும்போதும் அதே மாதிரி அங்கேயே தான் இருக்குது. போயிட்டு வரும்போது தான் பார்த்துன்னு தான் போகிறேன். பார்த்தா டீ கடையில் உட்காந்து காப்பல இவர். அவருக்கு ஒரு 2 பிஸ்கெட்டை வாங்கி போட்டு அவள்தான் வந்துட்டு. அதுக்கப்புறமா அது வேறு எதுவும் நாய். அப்போது மேலே அந்த இடத்துல போய் மாட்டிருக்குது. அது அங்கே ஷோவாக தான் ஓட்டுவாங்களே, அந்த இடத்துல போய் மாட்டிருக்கு. அது எப்படி மாட்டிச்சு தெரியல, குறுக்கு ஓடி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகும்போதே ஒரு 2 வாரத்துக்கு சண்டை போட்டு வந்து பொத்துன்னு ஊற்றுது முன்னாடி. இந்த சைடு போகிறானுங்க, ரைட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இது குட்டி குளமா? நிற்கிறானுங்க. என்ன எப்படி வந்தது? யார் சொன்னா? அப்போலாம் ரைட்டு தானே போனோம். ஏய் சைட்டாக போனால் வாணியம்பாடிடா. அதான் கீழே போய் ரைட்டு தானே போனோம். போ பொறுமையாக போகலாம், சேர் அடிக்கும். இந்த கவாசகிலேயே வேர்ச்சஸ்னு ஒரு வண்டி ஒன்று இருக்கும். அதுலேயே நிறைய சிசி வண்டி இருக்குது. அதில் 1100 வந்து எனக்கு ஓட்டணும். இப்படி தரமா வந்தது அந்த வண்டி, ஏதோ காரில் போகிற மாதிரி இருக்குது. அது வரும்னு நினைக்கிறேன், 16 சம்திங் நினைக்கிறேன். அது அப்படியே காரில் போகிற மாதிரி இருக்குது அந்த வண்டி.
பின்னாடி பின்னாடி சீட்டும் செம்ம சீட்டு, பெருசு வேறு சீட்டு, செம்ம சீட்டு. வேறு சைடு பார்க்காம போகிறான். காருக்காரன் பாட்டு வந்துன்னுக்கிறான். அதுக்கு தான் சொல்லத்துக்கு தான் போனேன். நீ இந்த வாரமே போ, அது போகாது. இந்த காருக்காரனுக்கு பிரேக்கு இல்லை, ஆரன் கூட அடிக்க மாட்டானுங்க, அப்படியே தான் போகிறானுங்க. அது ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில. இல்லை ஒரு பாஸ் லைட்டாச்சும் அச்சா வச்சு தெரியும், எதுவுமே பண்ண மாட்டானுங்க, அப்படியே போயினே இருக்கிறானுங்க அவனுக்கு பாட்டுன்னு. பைக்கில் போகிறவங்கள லைட்டாக தட்டினாலே செதறோம். என்னது இது, ஐயா பா, ஏதோ நாயா குரங்கா தெரில, சதட்டு இருக்கு. நீ சண்டே வேற ரோடு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏடாகணமாக தான் ஓட்டுவானுங்க. நம்ம தான் பார்த்து பொறுமையாக போய்க்கணும். ஏடாகணமாக ஓட்டுறானுங்க அவனுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தூரம் பொறுமையாக போய்க்க வேண்டியது தான். இப்போ தான் வண்டி ஏற்ற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு மேட்டர்னா, நம்ம போகும்போது ரோடு காலியாக இருக்கும், ஆனால் முன்னாடி எதனா ஒரு நாயையே அச்சு போட்டு வச்சுருக்குறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து வண்டி ஏறிச்சனாலும் நம்ம வண்டி பறண்டுறோம். அதுதான் ரிஸ்க்கு தான் எதுவாக இருந்தாலுமே. நம்ம நேரம் இப்போ நேரத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மிஸ் ஆகட்டும், அதில் மாட்டிக்கிட்டோம் போயிது. நம்ம நேரம் சரியில்லைன்னா அவ்வளோதான். இந்த மழை தானா? நேற்று வந்து ஃபுல்லாக Z900 தான் வந்தது. ஒரு 4-5 Z900 வந்தது. அதுவும் 24 மாடலு, புது மாடல் கூட இல்லை எனக்கு. ஆனால் புது மாடல் எனக்கு நவ் பிடிக்கல. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு அவனுங்க மாற்றினானுங்கன்னு தெரில. அவ்வளோ இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க இந்த மாதிரிலாம். அது ஒரு மாதிரி இருக்குது, சட்டிலாக இருக்குது. இவங்க 1000 எடுத்துன்னு வர போனான்ற மாதிரி போட்டுருந்தது இல்லையோ, இவங்க 1000 எடுத்துன்னு வரதுனால இதை வந்து பண்ணி விட்ருக்கானுங்க பொழுது. இந்த வேஷத்துக்கு 1000 போட்டுருக்கானுங்க பொழுது. வச்சு சீட்டு, பேக் சீட்டு பயங்கரமாக இருந்தது. அப்படியே அது பாட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். ஹைவேஸில் விட்டோன்னா அது பாட்டுன்னு போகும். இந்த ரோட்டில் நிறைய பிரிட்ஜு தான், ஃபுல்லாகவே பிரிட்ஜாக தான் இருக்கும். ஆனால் பிரிட்ஜும் நல்லா நீட்டாக தான் இருக்கும், க்ளீனாக இருக்கும், பள்ளமெல்லாம் இருக்காது. ரோடு வேணால் கொஞ்சம் மோசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம். பார்க்கலாம். மழை எங்கே இருக்குதுன்னு தெரில, எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரில. மழை வந்துச்சா நின்றுவேன்னு நினைக்கிறேன் ஓரமாக. மழையெல்லாம் வண்டியெலாம் ஓட்டுன்னு போகிறதுலாம் தேவையில்லாத வேலை. ரெயின் கோட்லாம் இருக்குது. லைட்டாக பெஞ்சதுன்னா போயிடலாம் ரெயின் கோட் போட்டு. ஹெவியாலாம் பெஞ்சதுன்னா வெறுப்பு. கிட்ட போய் பெஞ்சதுன்னா கூட பரவாயில்ல, நஞ்சிட்டு கூட போயிடலாம் வீட்டுக்கு. இங்கேருந்தே நஞ்சின்னு போகிறதுலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் வேறு உடம்புலாம் காற்றுல. அப்புறம் ஜுரங்கிறோம் வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா அதே போய் பத்துக்க வேண்டியது தான். வேலைலாம் யார் பார்க்குறது அப்புறம்.
காலியாக இப்படியே போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தூக்கமாக வர ஆரம்பிச்சுனா வேறு ஒரு நேரத்தில். இதுக்கு போகும்போதெல்லாம் வால்பாறை போகும்போது தான் சரியான தூக்கம். கண்ணெல்லாம் மூடிட்டேன், நிறைய டைம் மூடிலாம் தந்துருக்கேன். ஏன்னா தூங்கலை, நீ முன்னா நாள் சுத்தமாக தூங்கலை, வண்டிலாம் ரெடி பண்ணோம், அதனால் சரியாக தூங்கலை. கொஞ்சம் தூரம் தூங்கிடுறேன், ஃபுல்லாகவே தூங்கிட்டு கண்ணத்துல தான். நல்ல வேலை ரோடு வந்து பெரிய ரோடு, கோயம்புத்தூர் ரோடு தான் நினைக்கிறேன். அது மறந்தே போச்சு எனக்கு. ரோடு பெரிய ரோடு, ஃபுல் காலி, ஒரு வண்டி கூட இல்லை. எங்கன்னா அங்கங்கே தான் ஏதாவது ஒரு வண்டி இருக்குது. அதனால தப்பிச்சிட்டோம். எனக்கும் தூக்கம், அவனுக்கும் தூக்கம். நின்று காஃபி குடிச்சு தான் தெளிய வச்சு கூட்டின்னு போனோம். ஹைவேஸ்லாம் பாரத் தான்மா நிறைய இருக்கும். இங்கேயே ஒரு 3 பாரத் பார்த்தேன் பட்டுன்னு. ஆனால் என்ன ஸ்பீடு தான் இருக்காது எங்கேயுமே, வெறும் நார்மல் பெட்ரோல் தானே இருக்கும். நானுங்க அது அந்த இடத்த தாண்டமா நான் தெரில. ஒரு ஸ்டார் பிரியாணி இங்கே வேற அங்கே சருன்னு போயிட்டானே. அதான் ஊருக்கு போனோன்னு முதல்ல இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் போயிட்டு சர்வீஸ் விட்டுற வேண்டியதுதான். வண்டியை சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது விட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நல்லா அது மண்டையிலே ஓடுனுக்குது சர்வீஸ் விடல. இன்னொன்று இந்த இடத்துல இந்த ரோட்டில் கொஞ்சம் ஏடாகூடமாக வருவாங்க எல்லாருமே, பார்க்கவே மாட்டாங்க. குறுக்க வந்து நம்ம போயின்னு இருப்பாங்க. அது ஏன்னு தெரில, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏடாகூடமாக ஓட்டுவாங்க எல்லாம். காலியாக ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போய் டைம் இது பண்ணலாம். ஆனால் சரி பார்த்துக்கலாம் தான் ஓட்டின்னு இருக்கோம் பொறுமையாகவே. காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது. ஒருத்தன் என் கூட வரான், இன்னொருத்தன் முன்னாடி போயிட்டான் புஷ்ஷுன்னு. இருந்தாங்கன்னா இப்போ சாப்பிட்டு நிறுத்தினா கூட அவன் நின்னா தான் நம்ம அவனை பிடிக்க முடியும். ஃபோன் பண்ணால் கூட பாக்கெட்டில் இருந்தால் ஃபோன் வச்சா கேட்காது. அவன் வந்து போயிட்டான். இன்னும் வரான். லெஃப்டில் இருக்குதே போயிடுச்சு. அது மெயின் ரோட்டில் ஒன்று வருமே. கொஞ்ச நாள் நிற்க முடியல, வெயில் சரியான வெயில் அடிக்குது. வெயிலாயிடுச்சு வண்டலாம். ஸ்டார் பிரியாணி நிற்கணும் உங்களுக்கு போயிட்டு. இங்கே ஒன்று வரோன்னு நினைக்கிறேன். அதை வந்து அது ஆப்போசிட்டில் இருக்குது. தாண்டி தான் போனோம். இப்போ இங்கேயே வருமா? கட்டு இருக்கா இங்கே? இல்லை கீழே தான், பிரிட்ஜு கீழே தான் போகணுமா? சர்வீஸ் ரோடு கீழே போய் தான் போகணும் பொழுது.